ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வினா விடைகள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தடி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காப்பியத்தை குறிப்பிடுகிறார்? விடை பெரிய புராணம். கொஸ்டின் 2, வீடுதோர் இறந்தும் பிரித்து எழுதியவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ, வீடுதோறும் கூட்டல் இறந்து. பொருத்தமில்லா இணை இன்மை இன்பம் போட்டிருக்கு, அது பொருத்தமில்லா இணை இன்மை, அதுக்கு வறுமை. சந்திப்பிழையற்ற தொடர் எது? கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். கொஸ்டின் 5, பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். பிறமொழி சொற்களற்ற தொடர். அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. வருவான் என்பதில் வேர்சொல் யாது? வா என்பது வேர்சொல். கொல் என்று வேர்சொல்லில் இருந்து உருவாக்கிய வினை எச்சம் என்பது கொடு. கொல் என்ற வேர்சொல்லிற்கான தொழிற்பெயர் எது? விடை கோரல். சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? விடை நேர்கூற்று தொடர். பின் வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் என சுட்டி காட்டுக. விடை அரசின் உதவியுடன் பாவனாரால் சொற்பிறப்பியல் அகரமுதலி வெளியிடப்பட்டது. கொஸ்டின் 14, தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்துளான். இக்குரட்பாவில் இடம்பெற்ற அணியை சுட்டுகளை வஞ்சக புகழ்ச்சி அணி. இந்த குரட்பாவில் கயவர் என்பவர்கள் தீயவர்கள். தீயவர்கள் தேவர்களுடன் ஒப்பிட்டு சொல்றதுனால இது வஞ்சக புகழ்ச்சி அணி. கொஸ்டின் 15, திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் 38. தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? விடை தை 2. கொஸ்டின் 17, பொறுத்துக. இன்மை வறுமை, திண்மை வலிமை, ஆழி கடல், நோன்மை தவம். கொஸ்டின் 18, தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் வாழ்த்தி பாடியுள்ளார்? விடை 1000. கொஸ்டின் 20, பின் வருவனவற்றுள் சரியானது? கொஸ்டின் 20, கூற்று 1, கூற்று 3 சரியானது. 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லை. 10 பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல்கள்? விடை முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. கொஸ்டின் 22, பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர்? விடை குலசேகர ஆழ்வார். தான் நோக்கா தெத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடிபோன்றிருந்தேனே இப்பாடல் இடம்பெற்ற நூல்? விடை 4000 திவ்ய பிரபந்தம். கொஸ்டின் 24, பொங்கு கடல் கல்மிதப்பீர் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர் தம் புவனத்தில் அறியாதா யாருளரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? விடை பெரிய புராணம். மாங்காய்ப்பால் உண்டு மலைமேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி? குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி இப்பாடலை பாடிய சித்தர்? விடை குதம்பை சித்தர். இருவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை என்று பாடுவது யாரை பற்றிய பாடல்? விடை இறந்தவரை. கொஸ்டின் 28, பொறுத்துக. திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார். விடை மணிவாசகர். திருவாய்மொழி நம்மாழ்வார். திருக்குறுந்தாண்டகம் அதற்கு திருமங்கை ஆழ்வார். கொஸ்டின் 29, பனை என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். கொஸ்டின் 30, செந்தமிழை செந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர்? விடை பாரதிதாசனார். கள்ளக்குடி மாகாவியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். கொஸ்டின் 32, பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் இப்பாடலடியை பாடியவர் யார்? விடை உடுமலை நாராயண கவி. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தமானவர் சாலை இளந்திரையன். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை என போற்றப்பட்டார். அடுத்ததா பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்? தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா. கிழிஞ்சல் நாஞ்சில் நாடன். சட்டை ஜெயகாந்தன்.
ஒரு நாள் கழிந்தது. புதுமை பித்தன். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் யார்? விடை வால்ட் டிஸ்னி. திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடுங்கடல் கொள்ள என கூறும் நூல்? விடை சிலப்பதிகாரம். கொஸ்டின் 40. செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவனார். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். பரமார்ந்த குறுகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர்? விடை வீரமா முனிவர். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். தலைவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் யார்? விடை காமராசர். உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர்? விடை அம்புஜம்மாள். பொருந்தும் விடையை எழுதுக. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் பட்டினப்பாலை. பசு கொடுக்கும் 5 பொருளின் பெயர் பஞ்சகவ்வியம். கொஸ்டின் 49. வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? விடை புது நெறி கண்ட புலவர். கொஸ்டின் 50. அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் ராமலிங்க அடிகள். கொஸ்டின் 51. சரியான பொருத்தம் எது? சொல் பொருள். விரை பெருகி, கழல் அணிகலன், ததும்பி பெருகி, மெய் உடல். கொஸ்டின் 52. திணை கருப்பொருள். குறிஞ்சி வெறியாடல், முல்லை காலை தழுவல், மருதம் களை எடுத்தல், பாலை சூறையாடல். தண்டமிழ் ஆசான் என இளங்கோவடிகளால் போற்றப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். முல்லை திணைக்கு பொருந்தாதது சேர்ப்பன். அவங்க நெய்தல் திணைக்கு உரியவர்கள். கொஸ்டின் 55. என் மாமா வந்தது. இது திணை வழு. உயர்திணை அக்ரிணை. மாமா வந்தார் அப்படின்னு வந்திருக்கணும், உயர்திணையில வந்திருக்கணும். இது அக்ரிணையில வந்ததுனால இது திணை வழு. கொஸ்டின் 56. சந்திப்பிழையற்ற சொற்றொடர். போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லை தேர்க. அஸ்தட்டிக் இயற்கை வனப்பு. ஆர்கியாலஜி தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் பாசறை. எக்ஸ்ப்ளோரல்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். வன்மை என்பதன் பொருள் வள்ளல் தன்மை. 2 சுழி நா வந்துச்சுன்னா அந்த வன்மைக்கு வலிமை. 3 சுழி நா வந்துச்சுன்னா அந்த வன்மைக்கு வள்ளல் தன்மை. கொஸ்டின் 60. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விலங்கு. அகரவரிசைப்படி எழுதுக. சிந்தை, நவ்வி, புனல், முகில். நீர், நீவிர் என்பன முன்னிலை பன்மை பெயர்கள். நாவினும் கரசர் கேளா என்பது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்சம். மண் திணிந்த நிலன், நிலன் ஏந்திய விசும்பு என்ற பாடல் வரியில் இடம்பெற்ற தொடை இயைபு. முதல் எழுத்து ஒன்றி வந்தா மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை, கடைசி எழுத்து ஒன்றி வந்தா இயைபு. நிலமும் விசும்பும் இம்மு இம்மு ஒன்றி வருது, அதனால இது இயைபு. காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். இக்குறட்பாவில் பயின்று வருவது அடி எதுகை சீர்மோனை. காலம் ஞாலம் அது அடி எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. காலம் கருதி கான்னு வருது இல்லையா, ஸோ அதனால அந்த இனம் ஒன்றி வருதுனால இது சீர்மோனை. கொஸ்டின் 67. புரை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். தானத்தை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால். இவ்வரிகளில் சம்புவின் கனி நாவற்கனி. நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அழகு தாமரை, பொன்னுக்கு அழகு நாணம், மறுமை உலகுக்கு செல்ல அழகு. விடை அறம். அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக. விடை முதுமொழி காஞ்சி. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் யாது? விடை நாலடி 400. கீழ்வரும் அடி வரையறைகளை சரியான நூலுடன் பொருத்துக. 13 அடி முதல் 31 அடி வரை. விடை அகநானூறு. 3 அடி முதல் 6 அடி வரை ஐங்குறு நூறு. 9 அடி முதல் 12 அடி வரை. விடை நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை குறுந்தொகை. பின்வரும் நூல்களில் பொருளால் மாறுபட்ட நூல் புறநானூறு. கொஸ்டின் 74. காதற் கணவனை கண்ட அவன் வாயில்
தீதரு நல்லுரை கேட்பானே. இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோளறிவை. கொஸ்டின் 76. ஆனை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பு பரணி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல். விடை பன்னிரு பாட்டியல். சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் முக்குடர் பள்ளு. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. பாடு என்றவுடன் உடனே பாடுபவர்க்கு வழங்கப்படும் பெயர் ஆசுகவி. கொஸ்டின் 80. கொம்பினையொத்த மடப்பிடியோடும் எனும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் பாஞ்சாலி. கொஸ்டின் 81. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை புதுக்கோட்டை மாவட்டம். தண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். கொஸ்டின் 83. நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குழை இமை பொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் பாரதியார். அடுத்ததா பொறுத்துக. கம்பர் சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர் ராசராச சோழ உலா. பாரதிதாசன் குடும்ப விளக்கு. பாரதியார் பாஞ்சாலி சபதம். பின்வருவனவற்றுள் அப்துல் ரகுமானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் வந்து ஒளிப்பறவை. ஒளிப்பறவை இந்த நூலின் ஆசிரியர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம். கொஸ்டின் 86. 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யார்? விடை சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பு கண்டறிக. விடை பூத்தது மானுடம். கொஸ்டின் 88. ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் அரிமதி தென்னகன். கொஸ்டின் 89. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மு வரதராசனார். கொஸ்டின் 90. தம்பாச்சாரி விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் காசி விஸ்வநாதர். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. கொஸ்டின் 92. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? விடை கால்டுவெல். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். கொஸ்டின் 94. பொறுத்துக. புலவர் நூற்பெயர். திருவிக்கா உரிமை வேட்டல். ஊவேசா என் சரிதம். பரிதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவனா என் சரித்திரம். தமிழ் அறிஞர் டாக்டர் ஊவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். கொஸ்டின் 96. 1990 இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? விடை அம்பேத்கர். கொஸ்டின் 97. குறிஞ்சி நில ஊர் நீலகிரி. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்ததா 98வது கொஸ்டின். எது சரியானது? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கொஸ்டின் 99. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. கொஸ்டின் 100. தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இப்படி தான் வரும். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.